இன்னைக்கு கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் சாம்பார் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாமா? முருங்கைக்காய் 1, மாங்காய் 1, கத்திரிக்காய் 2 தேவை. தாளிக்கிறதுக்கு 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம் தேவை. அரை தக்காளி, சின்ன வெங்காயம் 8 to 9 எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் 2, சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி, பருப்பு ஒரு 25 கிராம் மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பெருங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் சாம்பார் பொடி ஒரு 1.5 டீஸ்பூன் எடுத்துருக்கேன். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் பருப்பு வேக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சாம்பார் வைக்கிறது ரொம்ப சீக்கிரமாகவும் வச்சிடலாம் நம்ம. இப்போ ஒரு பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு அதில் கடுகு வெந்தயம் போட்டு தாளிச்சிக்கலாம். அதில் நல்லா பொரிஞ்சு வந்தோடனே அதில் நம்ம பெருங்காயத்தை போட்டுக்கலாம். பெருங்காயத்தை போட்டு கருவேப்பிலையும் போட்டு நல்லா வாட்டினதுக்கப்புறம் அதில் வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை போட்டு வாட்டிக்கலாம். சின்ன வெங்காயம் வாட்டினதுக்கப்புறம் காயை போட்டு காய்க்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க நீங்கள். அப்போ தான் காயில் உப்பு எப்பயுமே இறங்கும். அதில் நல்லா காய் நல்லா வாடினதுக்கப்புறம் அதில் நம்ம தக்காளியை போட்டுக்கலாம். தக்காளி போட்டு தக்காளி நல்லா வாடினதுக்கப்புறம் அதில் நம்ம தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டதுக்கப்புறம் அதில் நம்ம மிளகாத்தூள், மஞ்சத்தூள் விட்டு காய் நல்லா வேகிற அளவுக்கு நல்லா காயை நல்லா வேக விடுங்க. காய் நல்லா வெந்து வந்தோடனே முருங்கைக்காய் வெடிச்சிட்டு வரும். மாங்காய் நல்லா கொலன்னு ஆயிருக்கும், நல்லா கரைஞ்சிருக்கும். அது நல்லாவே தெரியும் நம்மளுக்கு. இப்போ காய் நல்லா வெந்து வந்துட்டுருக்கு. இதுக்கிடையில் நீங்கள் புளியை கரைச்சி வச்சுக்கோங்க. நீங்கள் இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியை ஊற்றிக்கலாம். ஊற்றுனதுக்கப்புறம் அதில் நம்ம கடைஞ்சி வச்சுருக்க அந்த பருப்பையும் இதில் நம்ம ஊற்றிக்கலாம். பருப்பை ஊற்றிட்டு கொஞ்ச நேரம் அதை கொதி வந்ததுக்கப்புறம் அதில் நம்ம வச்சுருக்க சாம்பார் பொடியை போட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் உடனே ஆஃப் பண்ணிவிடுங்க, இல்லைன்னா வாசனையே போயிடும். அதில் கொத்தமல்லி இலை போட்டு இறக்கிடலாம். இப்போ மாங்காய், முருங்கைக்காய், கத்திரிக்காய் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. செஞ்சு பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.